ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தென்னங்கீற்று. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பொதுவாக ஸ்வீட்னு சொன்னாலே டக்குன்னு எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி வந்து ரவா கேசரி தான். அதுவும் வந்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியும் அதே சமயம் கல்யாண வீட்டில் செய்கிற ரவா கேசரியும் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதுக்கான டிப்ஸோடு தான் நம்ம இந்த வீடியோவை இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேரடியாக டைமை வேஸ்ட் பண்ணாமல் ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நம்மளோட கல்யாண ரவா கேசரிக்கு வந்து 1 டம்ளர் ரவையை எடுத்திருக்கேன், அதாவது வெள்ளை ரவை. ரவை வந்து ரொம்ப பொடிசாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்தால் வந்து நமக்கு டெக்ஸ்சரும் நல்லாவே கிடைக்கும். இப்போது இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து 5 to 6 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். நல்லா ரவை வந்து முக்கியமாக இப்படி வறுபட்டால் தான் வந்து கேசரியோட டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் தான் வந்து 1 டம்ளர் ரவை எடுத்தேன். 1 டம்ளர் ரவைக்கு 3லேருந்து 3 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்க்கணும் தாராளமாக. கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ரவையை சேருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரவை வறுத்ததுக்கப்புறமா ஒன்றோடனும் ஒட்டாமல் நல்லா பெருசாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சதுக்கப்புறமா ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொட்டி கிளறுங்க. கட்டி தட்டக்கூடாது. முக்கியமாக வந்து தண்ணியோட அளவு வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறப்ப தான் வந்து நல்லா குலைவாகவும் கிடைக்கும். அதே சமயம் சாப்பிட்றப்பவும் கடைசி வரைக்குமே வந்து நேரம் ஆனாலும் ஆறுனாலும் அதோட டெக்ஸ்சர் வந்து மாறாமல் இருக்கும். நமக்கு வந்து ரவை வந்து ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. 3/4 பதத்துக்கும் கொஞ்சம் அதிகமாக வெந்த உடனேவே வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு நான் இன்றைக்கி 1லேருந்து 1.25 டம்ளர் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை ஃபுல்லாக அப்படியே சேர்க்காமல் ஃபஸ்ட் வந்து 3/4 டம்ளர் மட்டும் சேர்க்குறேன். இப்போது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து ஃபுட் கலரை வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை வந்து உள்ளே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்கும் நல்லாவே கேசரி. இன்னொரு விஷயம், ஃபுட் கலர் வந்து எப்போவுமே நம்ம தண்ணி கொதிக்கிறப்போ அதுக்குள்ளே சேர்த்துடக்கூடாது. ரவை சேர்த்ததுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா தான் வந்து ஃபுட் கலர் நம்ம எப்போவுமே சேர்க்கணும். அப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா 5 to 6 மினிட்ஸ்க்கு மேலே வந்து அடுப்பில் கேசரியை வச்சுருக்கக்கூடாது. சர்க்கரை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இறுகின மாதிரி கேசரிக்கு ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கும், அதிகமாக மெல்ட் ஆகிறப்போ சூடாகிறப்போ. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்ததுக்கப்புறமா வந்து மீதி இருக்கிற சர்க்கரையை வந்து நான் எல்லாமே சேர்த்துக்கிறேன் உள்ளே. என்ன ரீசன்னா, கேசரிக்கு வந்து நல்லா வந்து ஒரு கிளாஸியான லுக் கிடைக்கும் சர்க்கரை இந்த மாதிரி கடைசியாக சேர்க்குறப்போ. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்து ரொம்ப நேரம் கிளறாமல் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்புக்கு வந்து நான் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் தான் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் கொஞ்சமாக செய்கிறதுனால சப்போஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனலாக வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். முந்திரி அதே போல் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நான் ரவா கேசரியில் சேர்த்துட்றேன். எனக்கு வந்து பொதுவாக ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து பிடிக்காது. அதனால் வந்து நான் இன்றைக்கி கேசரியில் வந்து ஏலக்காய் சேர்க்கல. உங்களுக்கு பிடிக்கும்னா தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரவா கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது உங்களுக்கு நான் ஸ்பூனில் அமுத்துறப்பவே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான டெக்ஸ்சரில் இருக்குன்னு. வாயில் வைக்கிறப்பவே தெரியும், நல்லாவே வந்து வாயில் வைக்கிறப்போ அப்படியே மெல்ட் ஆகும். உங்களுக்கு நல்ல டெம்ப்டிங்கான ஒரு ஸ்வீட், ஒரு 100% திருப்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து ரவா கேசரி. கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பிக் தம்ஸ் அப், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.